நாம் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார் என்கிற பாடலை பாடுவோம். நல்ல கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட தம்பி தங்கச்சி எல்லாம் நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். செய்து சொல்லுவோம். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். கடலாம் துன்பத்தில் தவித்திடும் வேளையிலே படகாய் வந்துடுவார். இருள் நடிலே பகலவனாய் ஆமென் இயேசுவை ஒளி தருவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருளனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். இருளனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். கைகளை தட்டி சொல்லுவோம். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். சொல்லுவோம். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். பாவ நோயாளி வாடும் நேரத்திலே மருத்துவராகிடுவார். மயங்கி விழுகிற பசிதனிலே மன்னாவை நமக்கு தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். நல்ல கையில தட்டி பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் உற்சாகமா சந்தோஷத்தோடு கூட பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நம்முடைய ஆண்டவர் மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். அந்த காலவேளையில் மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். சொல்லுவோம். என் ஜீவிய
மாந்தர்கள் நடுவிலே நம்மை தேற்றிட வருகிறவர் நம்முடைய ஆண்டவர். கால் தளர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம் நம்மை தாங்கிட ஊன்றுகோலாய் வருகிறவர். சொல்லுமா, நேசர் என்னோடு துணையாயிருக்கும் பொழுது நான் இன்னை கலங்கினேனே. எந்தனுக்கே காவலவர், நாலு உடல் அவர் உயிரே. நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோடு கூட நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடேனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடேனே. எந்தனுக்கே காவலவர், நான் உடல் அவர் உயிரே. சொல்லுவோம், எந்தனுக்கே காவலவர், நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நாங்கள் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நல்ல கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க தான் இடையூறுகள் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கும் பொழுது சத்ருவினுடைய தந்திரங்களை எல்லாம் கர்த்தர் தகர்த்தெறிவார். தொடர்ந்து ஒரு பாடலை பாடப் போகிறோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள்.
மற்றவர்கள் அதை கவனித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களை பார்க்கலும் நம்பத்தக்கவர் ஒருவர் உண்டு என்றால் நம்முடைய ஆண்டவரை தவிர அந்த யாரையும் இந்த உலகத்துல நம்ப முடியும். அல்லேலூயா. நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேர்ல பிரியமா இருப்பதுதான் நலம். ஏன்னா யாரும் நம்பிக்கையானவர்கள் இல்லை. எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அவருடைய அன்பு. ஆனால் இறுதி வரையிலும் நம்மை நடத்தி செல்லுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் எலியாவை பார்த்து சொன்னாரு, எலியாவை கேரி தாற்றங்கரையில போய் ஒளித்து கொண்டிருந்தார். அங்கே அவனை போஷிப்பதற்கு காகத்தையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். காலையிலையும் சாயங்காலமும் அப்பமும் இறைச்சியும் எலியாவுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்படியே ஆண்டவர் எல்லா ஏற்பாடையும் பண்ணினார். அப்படியே தொடர்ந்து அந்த கேரி தாற்றின் தண்ணீர் வற்றின பிற்பாடு ஆண்டவர் எலியாவை சாரிபாத்துக்கு போக சொல்றார். போக சொல்றது யார்கிட்டன்னா ஒரு ஏழை விதவினுடைய வீட்டுக்கு. அவளுடைய நிலைமையோ பரிதாபம். அவர் அந்த சாரிபாத்து ஊருக்கு போறாரு. வாசல் ஒளிமுக வாசல்ல ஒரு தாயார் விறகுகளை பறுக்கி கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட கேட்குறாரு, ஏம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுன்னு. தண்ணி தானே கேட்குறாருன்னு போகும்போது கேட்குறாரு, முதல்ல ஒரு அடையும் செய்துட்டு வான். அப்போ தான் அவள் வாழ்க்கையினுடைய தன்னுடைய நிலைமையை சொல்கிறா. என் வீட்டில் கலையத்தில் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது, அதை புசிச்சிட்டு சாக போகிறதுக்காக 2 வரவு பறக்க வருகிறேன் அப்படின்னு. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒரு பெண்ணிடத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, அங்கே உன்னை போஷிக்கிறதுக்கு ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன்னு சொல்லி. நம்மன்னா என்ன செய்யிருப்போம்? ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறோன்னா என்ன செய்வோம்? நல்ல கை நிறைய சம்பளம் தருவானா, அல்லது நல்ல வசதிகள்லாம், வெளிநாட்டுக்கு போகிறாங்க, அக்காமடேஷன்லாம் உண்டா, சாப்பாட்டுக்கெல்லாம் தண்ணி எல்லாம் விசாரித்து தானே போகிறோம். இங்கே ஒன்றும் விசாரிக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொன்னால் போய் தான் ஆகணும். ஆனால் அவர் போச்சலுடைய ஆள் கஞ்சிக்கே வழி இல்லாத ஆள். நான் பாருங்கள், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை நம்பி போகும்போது நீ அதை தொடர்ந்து வாசித்தா தெரியும். அந்த விதவையும் சாப்பிட்றா, எலியாவும் சாப்பிட்றான். அவருடைய வீட்டார் அனைவரும் அந்த பஞ்சகாலம் முழுவதும் மழை பெய்கிற வரையிலும் சாப்பிட்டு பூர்த்தியாகிறாங்க. ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? ஊரே பஞ்சத்தில் இருக்கும் பொழுது கர்த்தரை நம்பி அவர் போக சொல்கிற இடத்துக்கு போனதுனால, கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் ஒரு பூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உலகத்தில் நம்பக்கூடியவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஜீவனை தருகிறார். நேற்றைய தினம் நம்முடைய குமரி மாவட்டத்தில் ஒரு அந்த இணையம் பகுதியில் ஒரு திருவிழா, ஒரு கோயிலில் எல்லா மக்களும், நூற்றுக்கணக்கான மக்கள் அதில் கலந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு சின்ன விபத்து நடக்குது. ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கில் 4 பேர் துடிச்சு கண்ணு முன்னாடி ஐயோ அம்மான்னு சொல்லி எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. தலையிலேருந்து தீ வருது, உள்ளங்காலேருந்து தீ வருது. எல்லாரும் வேடிக்கை பார்க்க, எல்லாம் கூவுறாங்க. யாராலையும் உதவி செய்ய 4 உயிர்கள் துடித்து நேற்று சாகுது. இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஆச்சரியமும் அற்புதமும் விதமாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து பாட போகிறோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானேன்னு சொல்லி நாம் சேர்ந்து பாடுவோம். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்க, மற்றவர்கள் அதை கவனித்து தொடர்ந்து பாடும். அல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி Thank you Jesus. எல்லா தம்பி தங்கச்சி வாய்களை திறந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே.
மனிதனல்ல, மனம் மாறின மனுபுத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. நம்முடைய வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லுகிற மகிமையின் மேகமாய் நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்துவார். தள்ளாடி நடக்கிற பொழுதெல்லாம் நம்மை தாங்கி அவருடைய கரத்தை நீட்டி தூக்கி விடுவார். எல்லாமே நம்முடைய ஆண்டவருடைய மகிமையான கரங்கள். சேர்ந்த வார்த்தைகளை உச்சரித்து சொல்லுவோமே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உங்கரம் நான் கண்டேன். என் வாழ்க்கை பயணமெல்லாம் சேர்ந்து சொல்லுவீங்களா? உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உங்கரம் நான் கண்டேன். எல்லா இயேசுவுக்கு சித்து நான் முடிந்ததே, வெகுமோ தொடங்கினதே. எல்லா இயேசுவுக்கு சித்து நான் முடிந்ததே, வெகுமோ தொடங்கினதே. எச்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, சத்தத்தை உயர்த்தி யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. தெய்வமே, கைகளை தட்டி சொல்லுங்க. சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. மறுபடியும் சொல்லுவோம். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. சொல்லுங்க. நம்பத்தக்கவர் வாயில திறந்து பேசாத உயர்த்தி. உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. அல்லேலூயா. பின்னாடி பாக்ஸில் கேட்குதா? என்ன நம்ம பேசுறது பாதிக்க மேலே என்ன செய்யலை? ஒரு ஆக்ஷனுமே இல்லாமல் இருக்கும்போது, எந்த அசைவுமே இல்லாமல் இருக்கும்போது, அப்போ என்ன புரியுதுன்னா, நமக்கு ஏதோ நம்மகிட்ட இருந்து கம்யூனிகேஷன் என்ன செய்யலை, பாதியில் கட்டாகி நிற்கிற மாதிரி இருக்குது. அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபங்களும் அப்படி தான். மேலே போயிட்டு ரிட்டன் வராமல் இருக்க காரணம் என்ன இல்லை? நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தற்போது ஒருவேளை அப்படிலாம் சந்தேகம் வருது. அதனால் நம்ம எல்லாருமே ஆலயத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். கொஞ்சம் வாயை அசைத்து என்ன செய்யலாம்? எங்கேயுமே நீங்கள் எப்படி வாயை திறந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. வேலை செய்கிற இடத்துலையும் அமைதியாக தான் இருக்கணும், வீட்லேயும் அமைதியாக தான் இருக்கணும். நீங்கள் பேசினாலும் கேட்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, கேட்குறதுக்கு விருப்பப்படவும் மாட்டாங்க. நம்ம விடுதலையாக ஆராதிக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு ஒரு இடம் உண்டுன்னா அது ஆலயம் தான். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கரங்களை அசைத்து சொல்லுமே ஹல்லேலூயா. இந்த பாடலின் ஒரு சரணம் சொல்லுது, அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினார், கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தார். நம்ம வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாட போகிறோம். கர்த்தர் கம்பீரமான ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லா கைகளை தட்டி
பாட்டு தெரியுதோ இல்லையோ எல்லாம் கைகளை கட்டி அற்பமான ஆரம்பத்தை சம்பூர்ணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீ. அற்பமான ஆரம்பத்தை சம்பூர்ணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீ. எல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். என்ன குறையெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். தெய்வமே சந்தோஷத்தோடு கூட தெய்வமே என்னை பெருக செய்வதே தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே தெய்வமே என்னை பெருக செய்பவரே. எல்லாரும் சேர்ந்து நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நான் நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனு புத்திரனல்ல. சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனு புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவர் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்ல. தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே. என் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஆமென். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை நாம் பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஒரு பாடலை பாடி நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து மகிழப் போகிறோம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமை. அருமையான பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். அந்த பாடலின் சில சரணங்களை பாடி நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதித்து மகிழலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உணர்ந்து ஆண்டவரே உங்க பிரசன்னம் எனக்கு வேணுமப்பா, எப்போதுமே அது எனக்கு போதும்னு சொல்லி பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா.
இன்னும் உம்மை அறியணுமே. எழுந்து நிற்போமா? இருக்கிற இடங்கள் எல்லாரும் எழுந்து இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே. ஒருமுறை கூட இன்னும் உம்மை அறியணுமே. வாயில திறந்து சொல்லுங்க சகோதரா, தாயை வாயில திறந்து பாடுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சேரணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே. பிரசன்னமே பிரசன்னம், தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம், தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே. இந்த வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து புறப்படட்டும். உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் நல்ல புறப்படட்டும். ஆண்டவர் உங்களை கரம் பிடித்திருக்கிறார் அல்லவா? சீர்படுத்தும் சிறுசிகரை சீர்படுத்தும் சிறுசிகரை ஸ்திரப்படுத்தும் எங்கள் துணையாளரே. மறுபடியும் சீர்படுத்தும் சிறுசிகரை. ஒவ்வொருவரையும் இந்த காலை விட இந்த ஆராதனை நாள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து கண்களை மூடி சொல்லுவோம். இன்னும் உம்மை அறியணுமே. நாங்கள் எல்லோரும் இன்னும் உம்மை அறியணுமே. இன்னும் கிட்டே சபையா இணைந்து இன்னும் உங்களை அறிய வேண்டிய விதத்தில் அறியணும், இன்னும் அறிந்து கொள்ளணும். கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. சொல்லுவீங்களா வாயில திறந்து? உலகம் எல்லாம் உலகம் எல்லாம் உடைய அன்பு ஒன்றே. சொல்லுங்க அருமையான வயதான தாய் தகப்பன் அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. தம்பி தங்கச்சி சொல்லுங்க வாயில திறந்து. உலகம் எல்லாம் ஒரு முறை கூட இந்த உலகம் எல்லாம் மாயை. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, உம்முடைய அன்பு ஒன்றே, அன்பு ஒன்றே.
ஆண்டவர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துகிறவர். அவர் நம்மை சீர்படுத்துகிற சிருஷ்டிங்க, நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர், நம்முடைய துணையாளர். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலங்களிலும் நம்மோடு கூட ஆமென் பயணிக்கிறவர். ஆமென், நம்மை உற்சாகப்படுத்துகிறவர், தைரியப்படுத்துகிறவர், நம்முடைய துணையாய் வருகிறவர். வாயில திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆமென், எந்த பகுதியெல்லாம் சீரற்று போயிருக்கிறதோ அதை ஸ்திரப்படுத்துகிறவர், சீர்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென் ஆமென். நல்ல நம்முடைய ஆண்டவர், நல்ல தெய்வத்தை கைகளை தட்டி கத்தர மகிமைப்படுத்துவோம். ஆமென் ஆமென் ஆமென். உளையான சேற்றிலே அமிழ்ந்து கொண்டிருந்த பொழுது, பாவ சேற்றிலே அமிழ்ந்து கொண்டிருந்த பொழுது, பாவத்தின் வஞ்சனையினால் கட்டப்பட்டிருந்த பொழுது அவர் தம்முடைய அன்பின் கரங்களை நீட்டி ஆமென் நம்முடைய கரங்களை பிடித்து தூக்கி விட்டவர். ஆகவே தான் பக்த நிமிதமாய் சொல்லுகிறார், கரம் பிடித்த நாயகரே என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறார். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், எங்கள் கரங்களை பிடித்து தூக்கி விட்டீரே. சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் கரங்களை பிடித்து எங்களை தூக்கி விட்டீங்களே. தம்பி கண்களை மூடி, ஏசப்பா எங்க கரங்களை எல்லாம் பிடித்து தூக்கி விட்டீங்களே. இதுவரையிலும் எங்களை கைவிடாமல் நடத்தி கொண்டிருக்கிறீரே. இதுவரையிலும் எங்களை கைவிடாமல் நடத்தி கொண்டிருக்கிறீரே. வேடிக்கை பார்க்க கூடாது மாமே, அங்க இங்கே உங்க கவனத்தை சிதற விடாதுங்க. சொல்லுங்க, கரம் பிடித்தீரே ஆண்டவரே, எங்கள் கரங்களை எல்லாம் பிடித்தீரே, கைவிடாமல் நடத்தி வருகிறீரே, கைவிடாமல் இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறீரே. ஆமென் ஆமென். அப்படி சொல்லுங்கம்மா. ஆமென். கவனத்தை சிதற விடாதுங்க. இது கர்த்தருடைய சமூகம். அவருடைய பிள்ளைகளாய் இணைந்து ஆமென் அவருடைய சமூகத்துல கூடி ஆராதிக்கிற வேளை இது. இது ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டிய வேளை இது. இது அல்லல் தட்ட வேண்டிய நேரம் இல்ல. இது கவனங்களை சிதறடிக்க வேண்டிய வேளை இல்ல. இது நம்முடைய கவனங்களை அப்புறப்படுத்த வேண்டிய வேளை இல்ல. கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, எங்கள் கரம் பிடித்த நாயகரே, எங்களை கரங்களை பிடித்தவரே, இதுவரையிலும் எங்களை நடத்தி செல்லுகிறவரே, இது நாள் வரையிலும் எங்களுக்கு ஆதரவாயிருக்கிறவரே. அப்படி சொல்லுங்க சொல்லுங்க. ஓ கரம் பிடித்த நாயகரே, சொல்லுவீங்களா? எனக்கு எத்தனை பேர் அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து நிக்கிறீங்க? தாகமுள்ள இருதயத்தோடு எத்தனை ஆத்துமாக்கள் இருக்கிறது? எந்த உள்ள தாகத்தோடு கூட உங்க பிரசன்னம் வேணும்னு கேட்கிறீங்களோ, அவருடைய பிரசன்னத்தில் ஆனந்தம் உண்டு. அவருடைய பிரசன்னத்திலே குழப்பங்கள் இல்லை. அவருடைய பிரசன்னத்திலே இடையூறு இல்லை. அவருடைய பிரசன்னத்தில் ஒரு மன அமைதி உண்டு. அவருடைய சமூகத்திலே ஒரு ஆனந்தம் உண்டு. பிரியமானவர்களே, அவருடைய சமூகத்திலே ஒரு நித்திய பேரின்பம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க பிரசன்னம் தாங்க பாடு கேளுங்க. அவருடைய சமூகத்தில் மிகுந்த ஆனந்தம் உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களை மூடுங்கப்பா. அங்க இங்கும் வேடிக்கை பார்க்காதுங்க. நம்ம சின்ன குழந்தை இல்லை, நம்ம எல்லாம் பெரியவங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மை அவருடைய பிள்ளைகளாய் அழைத்து வந்திருக்கிறாரே. அவருக்கு நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் இருக்கணும்.
சென்று போன 2 மாதங்களையும் கர்த்தர் காத்து வந்திருக்கிறார். இந்த புதிய வருஷத்தின் 2 மாதங்கள் கர்த்தருடைய கரம் நமக்கு ஆதரவாய் இருந்திருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாய் இருந்திருக்கிறது. அதெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாமா? அவன் ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறார். எவ்வளவு நல்ல கர்த்தர் இதுவரை நம்மை போஷித்து காப்பாற்றி இருக்கிறார். இதுவரைக்கும் நமக்கு சுகபலன் ஆரோக்கியங்களை தந்திருக்கிறார். இன்னமும் அவர் நம்மை நடத்த போதுமானவர். இனியும் அவர் நம்மை நடத்த போகிறார். புதிய புதிய வாசல்கள் நமக்காய் திறக்கப்பட ஆயத்தமாய் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தரை கனம் பண்ணுங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இப்படிப்பட்ட நல் பாக்கியங்களை விரும்பியும் அவர்களுக்கு அருளி செய்யப்படவில்லை. ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எந்த தகுதியுமே இல்லாத நமக்கு கர்த்தர் பாக்கியம் தந்திருக்கிறார். நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நம்மை கழிவுற பண்ணுவதற்கு நமக்கு பாக்கியம் தந்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. வாயை திறந்தவரை துதிக்க துதிக்க துதிக்கதா இன்னும் அவருடைய கிருபைகள் நமக்கு அதிகமாய் வெளிப்படும். அவருடைய கிருபை இன்னும் அதிகமாய் நமக்குள்ளே பூரணமாய் வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, மனதை ஆமே ஆண்டவருக்கு நேராய் செலுத்துவோம். ஹல்லேலூயா. கவனத்தை சிதறடிக்கிறவன் சத்துரு. ஆமென். கவனத்தை சிதறடிக்கிறவன் சத்துரு. ஆமென். அவனுடைய பெயரே சிதறடிக்கிறவன். ஆமென். வெறுமையாக்குகிறவன். ஆமென். அவனுக்கு அவருடைய ஆமென் ஆண்டவருடைய பிள்ளைகள் இடம் கொடுக்கவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த வெறுமையாக்குகிறவனுக்கு இடம் கொடுப்போமே ஆனா நம்மை வெறுமையாக்கி விடுவா. ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய பிள்ளைகளை சம்பூரணத்தால திருப்திப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசுராஜனே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசுராஜனே. நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். எத்தனை பேர் நன்றி சொல்ல முடியும் ஆண்டவருக்கு? நன்றியோடு நான் என்னுடைய உள்ளத்தை நன்றி செலுத்த விட்டுக் கொடுக்கிறேன். எங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருக்காய் செவி சாய்க்கிறேன். எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் அப்படி சொல்லுங்கம்மா, அப்படி சொல்லி பாருங்க. எந்த நன்றியோடு நன்றியோடு எனக்காய் நீ செய்த நன்மைகளுக்காய், எனக்கு நீ செய்த நன்மைகளுக்காய் நான் நன்றி செலுத்துவேன். வாலிப தம்பி தங்கச்சி சொல்லணும், இதுவரை கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மோடு இருக்கிறது. இதுவரையில் கர்த்தருடைய கரம் நமக்கு ஆதரவாய் இருந்திருக்கிறது. ஆமென். வியாபாரம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுங்க, வேலை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுங்க, வாயை திறந்து ஆண்டவரே இதுவரையில் நல்ல ஆரோக்கியத்தை தந்தீங்க, நல்ல பலத்தை தந்தீங்க, வாசல்கள் திறந்து வைத்தீங்கப்பா. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க, இதுவரை கர்த்தர் என்னை நடத்தினீர். வாயை திறந்து நீங்க சொல்லதா ஆமென். இன்னும் கர்த்தருடைய கிருபை இன்னும் உங்களுக்கு போதுமானதாய் வெளிப்படும். ஆமென். இதுவரை நடத்தி வந்தீங்க, என்னையும் என் குடும்பத்தையும் நடத்தி இருக்கிறீங்க. ஆமென். கண்ணீருக்கு நீங்களாய் இருக்கிறீங்க. சொல்லுங்க,
கவலைகளுக்கு, பாரங்களுக்கு, அவமானங்களுக்கு, நெருக்கடிகளுக்கு எல்லாம் நீங்களாக்கி இருக்கிறீங்கப்பா. ஆமே, நான் தனிமையா நடந்து வரல, என் சுய பலத்துல ஓடி வரல, என்னுடைய ஆண்டவரே என்னுடைய ஆள் பலத்துல நான் ஓடி வரல. கர்த்தரே எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்க. சத்தமா சொல்லுங்க, கர்த்தரே எங்களுக்கு ஆதரவாய் இருந்திருக்கிறீர், கர்த்தரே எங்களை நடத்தி வந்தி. நன்றி 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 நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். எங்கள் கால்களை இடறலுக்கு தப்புவித்து, எங்கள் கண்களை கண்ணீருக்கு நீங்களாக்கி. சொல்லுங்க தம்பி, கண்ணை மூடுங்கம்மா, கண்ணை மூடி ஏசப்பான்னு சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பாவோடு கூட பேசுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் இரக்கமுள்ளவர், அவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார், அவருடைய பார்வை நம்மீது இருக்கிறது. ஆமே, எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் வேலை வாய்ப்புகளை இழந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் பல்வேறு விதமான வியாதிகளினால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ மக்கள் பதட்டத்தோடு கூட, வேதனையோடு கூட செய்யாத குற்றங்களுக்காய் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை தம்முடைய கிருபையால காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு முறை கூட அந்த நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு சொல்லுவீங்களா? உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நீங்க வாயில திறந்து கேளுங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் கைகளை தட்டி சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அப்பா அப்பா, உம்மைத்தான் ஆண்டவரே எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கைகளுக்கு இல்லப்பா, எனக்கு செய்யுங்கப்பா. எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அவரை பார்த்து உங்களைத்தான் நம்பி இருக்கிறோம்னு சொல்லி பாருங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களைத்தான் நம்பி இருக்கிறோம். நம்பத்தக்கவர் நீங்க மட்டும்தானப்பா. சொல்லுங்க வாலிப தம்பி தங்கச்சி, என் எதிர்காலம் உங்க கையில இருக்கு. சொல்லுங்க வாயில திறந்து. நம்பத்தக்கவர் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. இந்த உலகத்துல எல்லாம் நம்பத்தக்கவர் நீங்க மட்டும்தான். நம்பிக்கைக்கு உரியவர் நீங்க மட்டும்தான். ஆமே, நம்பினவர்கள் எல்லாம் நட்டாற்றில் விட்டு போனாலோ, ஆமே, இறுதி வரையிலோ, ஆமே ஆமே, அனாதி அனாதியாய் யுகம் யுகமாய், ஆமே, நம்மை ஆதரிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். சொல்லுங்க, நம்பத்தக்கவர் நீர் ஒருவரே. உம்மைத்தான் உங்களை நம்பி இந்த காலை வேளையில வந்திருக்கிறேன். சொல்லுங்க பாக்கலாம், ஆண்டவரே உங்களை நம்பி வந்திருக்கிறேன் ஐயா, உங்களை நம்பி வந்திருக்கிறோம். உங்களை நம்பி நானும் என் குடும்பமும் வந்திருக்கிறோம். ஆமே, என் பணத்தை நம்பலப்பா, என்னுடைய ஆஸ்தியை நம்பல, எனக்கு இருக்கிற ஆண்டவரே பேக்ரவுண்ட நம்பல, எனக்கு இருக்கிற உலக நம்பிக்கையெல்லாம் நம்பலப்பா. எல்லாவற்றையும் விட்டு விட்டு உங்களை நம்பி வந்திருக்கிறோம். உங்களை மட்டும் நம்பி இருக்கிறோம். நாங்க நம்பினதெல்லாம் ஒரு நாள் கைவிட்டு போனாலும் எங்களை ஆண்டவர் எங்களை கைவிடவே மாட்டா. சொல்லுவோம். ரிபல கரல தடல ரபா
நீர் கைவிடவே மாட்டீர். சொல்லுங்க சத்தமா, நீங்க கைவிடவே மாட்டீர். எந்த ஆபத்தான வேலையா இருந்தாலோ, எந்த சறுக்கலா இருந்தாலோ, நேர்வழியோ நிரப்பானதோ நீண்டதுவோ குறுகியதோ, நீர் கைவிடவே மாட்டீர். ஓ, எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். சொல்லுவீங்களா ஆண்டவரை பார்த்து? எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். ஓ, எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். எவ்வளவு நல்ல ஆண்டவர்! இந்த கால வேளையிலே உடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாக்கியம் தந்தீரே ஆண்டவரே. எங்களை அழைத்து வந்தீரே அப்பா, எங்களை அழைத்து வந்தீரே ஆண்டவரே. மனம் பதறி கொண்டிருந்த எங்களை அழைத்து வந்தீரே, மனம் பதறி கொண்டிருந்த எங்களை அழைத்து வந்தீரே, கண்ணீரோடு கூட இருந்த எங்களை அழைத்து வந்தீரே. ஆமென். கரம் பிடித்த நாயகர் எங்களை தேடி வந்தீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓரி கபலதடலரபா. உம்மை நம்பினவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுகிறதே இல்லப்பா. உம்மை நம்புகிறவர்களை ஒருபோதும் கைவிடுகிறதே இல்லை. அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. ஓ ஹல்லேலூயா. அவரை நம்புகிற ஒருவரும் வெட்கப்படுவதில்லை. அவரை நம்புகிற ஜனம் கைவிடப்படுவதே இல்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பா, கர்த்தரை தேடுகிறவன் செழிப்பா. கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவா. ஓ ரகதடலா ரிபியத்தனா. கர்த்தரை நம்புகிறவர்கள் வாழ்வார்கள். அது பஞ்ச காலத்திலே தேசமே பஞ்சத்திலே வாடினாலோ கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பா. கர்த்தரை நம்புகிறவர்கள் போஷிக்கப்படுவார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் வாழ்வார்கள். ஒரு கல்பாராதனமா. பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதை விதைத்தா 100 மடங்கு அறுவடையை கண்டா. கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தோ. தேசமே பஞ்சத்துல வாடிக்கொண்டிருந்தாலோ கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் கைவிடுவது இல்லை. ஆமே. அத்தி மரம் ஆமே துளிர் விடாமல் போனாலோ, திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலோ, எந்த மனிதன் கர்த்தரை நம்புகிறானோ அவனை கர்த்தர் வெட்கப்பட விடுவதே இல்லை. ஓ, சிங்கங்கள் அவனை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தரை நம்புகிறவனை உலகத்தின் பயங்கரங்கள் சேதப்படுத்துவதில்லை. உலகத்தின் காரியங்கள் சேதப்படுத்துவதில்லை. துஷ்ட சத்ரு அவை சேதப்படுத்த முடியாது. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரை நம்புகிறவனுக்கு எதிராய் தீங்கிழைக்க சத்ருவால் முடியாது. ஆமென். சொல்லுங்க, நான் கர்த்தரை நம்புகிறவன். என் குடும்பம் கர்த்தரை நம்புகிற குடும்பம். நானும் என் வீட்டாருமோ என்றா கர்த்தரையே சேவிப்போம். சத்தத்தை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா. நான் கர்த்தரை தேடுகிறவன், நான் கர்த்தரை நம்புகிறவன், நான் கர்த்தரை பின்பற்றுகிறவன். ஆமென். ஒரு சேதமும் இல்லாமல் கர்த்தரங்களை நடத்துவா. அந்த விசுவாச வார்த்தையை சொல்வீங்களா? ஒரு சேதமும் அணுகாமல் காத்துக்கொள்வா. ஓ, ஒரு சேதமும் அணுகாது. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். தீங்குகள் அணுகுவதில்லை, துயரங்கள் நேர்வதில்லை. நான் கர்த்தரை நம்புகிறபடியா, என் பிள்ளைகள் கர்த்தரை தேடுகிறபடியா, நானும் என் குடும்பமும் கர்த்தரையே நம்பி வாழ்கிறபடியா தீங்குகள் அணுகுவதே இல்லை, தீங்குகள் அணுவதில்லை, துயரங்கள் நேர்வதில்லை. ஓ ஹல்லேலூயா. Jesus.
நன்றி நன்றி நன்றி. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்கள் எல்லாருமே நம்பி வருவதற்கு ஒரு பாக்கியம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் நம்பிக்கைக்கு உரியவர் எங்கள் நடுவே நிற்கிறையை செய்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேதாகம பக்தர்கள் உம்மை நம்பினதுனால ஆண்டவரே, நீர் அவர்களை கைவிடவே இல்லப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்மையும் நாங்கள் நம்புவதற்கு ஏதுவாய் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்து ஒரு புதிய மாதத்தின் துவக்கத்திற்குள் பிரவேசிக்க கிருபை தந்திருக்கிறேன். நன்றியோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இதனால் உண்டாகிற எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.